அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜேஎம்எம் ஃபேமிலிஸ், யூடியூப் ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் நினச்சி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் பல விதங்களில் இயேசு சந்திக்கிறார் ஊழியம் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாட்களில், அதாவது லெந்து நாட்களில் ஆண்டவரை கிட்டி சேருவதற்காக கர்த்தர் கொடுத்த ஊழியம்தான் 40 நாட்கள் 40 கேள்விகள். யார் எழுப்பின கேள்வி? அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து எழுப்பின கேள்வி. சரியா? நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது போல் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த செய்தியை கேட்டுட்டு முடிவில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே, ஆண்டவரே எசப்பா உமக்கு நன்றின்னு அந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்கள் எல்லாரும் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுறதுக்கு வசதியாக நல் வாய்ப்பாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த கேள்விக்கு நம்ம கடந்து போகலாம். தேவனுடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 17 verse 17. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இயேசு கேட்கிறார், 9 பேர் எங்கே? சுத்தமானவர்கள், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? அதாவது 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல வந்து, ஐயோ ஆண்டவரே நாங்கள் குஷ்டரோகியாக இருக்கிறோம் என்று சொன்ன உடனே இயேசு, கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தை படிக்கிறேன். இயேசு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகும்போதே சுகம் பெற்றார்கள். ஆசாரியர்களிடத்தில் போய் காண்பிக்கும் போதே ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. 15ஆம் வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்தின் அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின போது அவன் சமாரியனா இருந்தான். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா 10 பேர் வந்தீங்க, 10 பேருக்கும் சுகம் கிடைச்சிது, ஆனால் தேங்க் பண்ணுறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு இந்த அந்நியன் தான் வந்திருக்கான், மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 18, 19 வசனங்களை படிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய வேறு ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழும்பி போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்திலிருந்து, இயேசு கேட்ட கேள்வியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்றால், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு அற்புதத்தையும் நீங்கள் கண்டால், ருசித்தால், உடனே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தணும். யார் யாரை பார்க்கிறீர்களோ கர்த்தர் செய்த நன்மைகளை ஷேர் பண்ணணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு மருத்துவரிடத்தில் போறீங்க, மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார், சுகமாறீங்க, டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறோம். நல்லது, ஆமென். நம்முடைய பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? நன்றி சொல்வீங்களா? கர்த்தர் என்று உங்கள் பணத்தை கேட்குறாரா, உங்கள் முடியை கேட்குறாரா, அல்லது உங்களுடைய சொத்துக்களை சுதந்திரத்தையாக கேட்குறார்? இல்லை. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவரை துதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல், கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் மறந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவரோடு ஒப்புரவாயிருவோம். தேவனை நோக்கி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப வேளையில் மற்ற 9 பேர் எங்கே என்று கேள்வி எழுப்பினீரப்பா.
எவ்வளவு ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பினீரப்பா. தேவனை மகிமைப்படுத்த நீ ஒருவன் மாத்திரம்தானே வந்தா என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு தேவனை ஆண்டவரே மகிமைப்படுத்தாம, அவரை துதிக்காம, அவரை ஸ்தோத்தரிக்காம இருக்கிற மக்களை பலப்படுத்தி அவர்களுக்கு இந்த துதியின் ஆண்டவரே ஆவியை உடையாக கொடுக்கும்படி பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ இந்த லெந்து நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். நான் சொன்னது போல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இதே போல காலை 6 மணிக்கு இந்திய நேரப்படி நம்முடைய இந்த 40 கேள்விகள் அடங்கிய இந்த அருமையான ஒரு சத்தியம் ஒளிபரப்பப்படும். கேட்க காண தவறாதீர்கள். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.